பிரான்சில் உணவு விநியோகம் செய்யும் சைக்கிள் தொழிலாளர்களின் பணிச்சூழல் குறித்து அமைப்பு ஒன்று நடத்திய ஆய்வில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரத்திற்கு சராசரியாக 63 மணி நேரம் உழைக்கும் இவர்களுக்கு வெறும் €1480 மட்டுமே வருமானமாக கிடைப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த தொழிலாளர்களில் 98% வெளிநாட்டிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் என்றும் சுமார் 76% முறையான ஆவணங்கள் இல்லாததால் மற்றவர்களின் கணக்குகளை வாடகைக்கெடுத்து பணிபுரியும் கட்டாயத்தில் உள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் அச்சுறுத்தல்களுக்கும் ஊதிய ஏய்ப்புகளுக்கும் ஆளாகின்றனர். வாடிக்கையாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களால் 60%த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் இனவெறி பாகுபாட்டிற்கு ஆளாகின்றனர். மேலும் 4 ஒரு தொழிலாளர் உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் தொடர்ந்து வாய்மொழி துன்புறுத்தலுக்கும் ஆளாவதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநியோக நிறுவனங்களின் அல்காரிதம் முறையானது இவர்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பதால் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். தங்களின் மதிப்பீடு குறைந்து விடுமோ அல்லது கணக்கு முடக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலேயே இவர்கள் மிக கடுமையான சூழலிலும் பணியாற்றுகின்றனர். போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாததால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதோடு முதுகு வலி, தசை வலி மற்றும் நாட்பட்ட சோர்வு போன்றவை இவர்களின் அன்றாட பிரச்சனையாக உள்ளது. ஆய்வில் பங்கேற்றவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் விபத்துகளை சந்தித்துள்ளனர். அதில் 78% காயமடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம் இவர்களை முறைப்படியான ஊழியர்களாக அங்கீகரிக்க உத்தரவிட்டுள்ள போதிலும் பிரான்சில் இது தொடர்பான சட்ட மாற்றங்கள் இன்னும் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை. இதனால் சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீடு இன்றி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றும் அவதிப்பட்டு வருகின்றனர்.